வணக்கம் சார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதியிருக்காரு. அவர் முதல்ல நடிகராக இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருந்திருந்தாரு. 2016 மக்கள் நல கூட்டணியில கூட நீங்க தேமுதிக கூட விடுதலை சிறுத்தைகள் இருந்திருக்கும். அவரை பத்தி நேரா நீங்க அவரோட நேரா பார்த்திருப்பீங்க, பழகிருப்பீங்க. அது சினிமாவிலையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அவரை பற்றி கொஞ்சம் தகவல்கள் சொல்லுங்க. கண்டிப்பா. 90 தொடக்கத்துல நான் சென்னையில சினிமாக்காண்டி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 95, 96ல. அப்ப நானும் திரைப்பட நடிகர் புரோட்டா சூரி, இயக்குனர் வெற்றி மகாலிங்கம், ஆறுமுகன் ஒரு கேமராமேனு, சென்னை சாலிகிராமத்துல காவேரி தெருவுல ஒரு ஓட்டு வீட்டுல வாடகைக்கு குடியிருந்தாங்க. நான் அப்பப்ப சென்னைக்கு போய் தங்கிட்டு வருவேன். அப்ப போகும்போதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் வீட்டை ஒட்டி நடந்து போவேன். அப்ப என்னைக்குனாச்சும் பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு எப்பயுமே இருக்கும். அப்படி ஒரு நாள் நான் அவரை பார்த்தேன். அவர் அலுவலகத்துக்கிட்ட பார்த்தேன்னா, நீ எந்த ஊருன்னாரு. நான் மதுரைன்னு. என்ன செய்யறேன்னாரு. நீங்க எல்லாரும் தங்கியிருக்கோம் முதல்ல சினிமாக்காண்டி அப்படின்னு சொன்னேன். அப்பதான் நடிகர் புரோட்டா சூரியெல்லாம் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நேரம். அப்போ அப்படி ஒரு நாள் பார்த்தான். அதுக்கப்புறம் தலைவர் எழுச்சி தமிழர் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு சத்தியமூர்த்தி பவன்ல பொங்கல் விழா கொண்டாடுவாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் தலைமையில. அப்போ ஒரு முறை நாங்க அங்க போயிருந்தோம். அங்க தலைவர் அப்ப சென்னையில போயிருந்தோம். அப்ப விஜயகாந்த் தலைவரோட ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருந்தாரு. ஆனால் 90 காலகட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சி அந்த தொடக்க காலத்துல அவரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்துடைய பாடல் எங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில ஒலிக்கும். இந்த ஏழை ஜாதி, அலை ஓசை போன்ற போராடா வாழைந்தடா இந்த மாதிரி பாடல்கள் எங்களுடைய பகுதியில போடுவோம். அது இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த அப்பெல்லாம் புரட்சிகரமா அவருடைய அந்த பாடல் இருக்கும். அது எங்க பகுதியில போடுவோம். அந்த அலை ஓசைங்கிற படம் என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளை போராட்ட குணத்திற்கு உருவாக்கிய பாடல். அந்த பாடல் அலை ஓசையில போராடா வாழைந்தடா என்ற பாடல். இப்படி சொல்லிக்கொண்டே போலாம் அவரை பத்தி. மக்கள் நல கூட்டணி உருவாகும் போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர் இந்த கூட்டணிக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. அதே போல் கேப்டன் இந்த கூட்டணிக்கு வந்தாரு. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது உண்மைதான். ஏன்னா அப்படி ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்க, மக்கள் நல கூட்டணி அரசியலை. அது அந்த சூழல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கேப்டனுடைய அரசியல், அவர் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். அதற்காக பாடுபட்டார். ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு அடையாளம் இல்லாம போயிருக்காங்க சில அரசியல் கட்சிகள். அதுக்கு அவரே காரணமா இருந்திருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் வருகை பிறகு வட மாவட்டத்துல பெரிய கட்சிகள் எல்லாம் காணாம போயிருக்காங்க. ஏன்னா அவர் எளிய மக்கள்கிட்ட, ஏழை மக்கள்கிட்ட, சாதி கடந்து மதம் கடந்து எல்லாத்தையும் அன்பா இறங்கி பழகுனால ஒரு சில அரசியல் கட்சி எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனால் அவர் இன்றைக்கு இழந்து இறப்பு என்பது அவரை இழந்து வாடும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக அவருடைய அலை ஓசை, ஏழை ஜாதி, அவர் நடித்த அனைத்து புரட்சிகர படங்களும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அதை உன்னிப்பாக கவனித்திருக்கிறோம் என்பது மறுக்க முடியாது. அவருடைய பாடல் தான் எங்களுடைய தொடக்க கால கட்சி பாடலாகவே இருந்திருக்கு என்பதை நான் உறுதிபூற சொல்கிறேன். அதே மாதிரி தேர்தல் களத்துல அவரு ஒரு எம்எல்ஏ ஆகி அதற்கு பிறகு எதிர்கட்சி அளவுல உயர்ந்தாரு. அவரோட சமரசம் இல்லாத ஒரு தலைவர்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரோட அரசியல் வியூகங்கள் எப்படி இருந்தது? உண்மைதான். அவர் கொஞ்சம் தந்திரமா நடந்திருக்கலாம். எதிர்கட்சி தலைவரா வந்தாரு. தொடக்க கட்சி தொடங்கிய சில வருடங்களே ஒரு எதிர்கட்சி தலைவரா வருவது தமிழ்நாட்டு அரசியல் நடக்காத ஒன்று. ஆனால் அவரு புரட்சி கலைஞர் அதை நடத்தி காட்டினார். அது வரலாற்று முக்கியமான ஒரு பங்கு தான். ஆனால் அவர்கிட்ட தந்திரம் இல்லாம போச்சு. தந்திரம் இல்லாம போனாலதான் அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் சரிவு ஏற்படுச்சு. ஏன்னா அரசியல்ல சில நேரங்கள்ல நடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அவர் சினிமாலையும் நடிக்கல, ஹீரோவா நடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும்
அவர் உண்மையான ஹீரோவாவே நடந்துகிட்டாரு. அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் அவர் நிஜ ஹீரோவாவே நடந்துகிட்டாரு. ஏன்னா அரசியல்ல சில இடங்கள்ல காய்கள் நகர்த்தும் போது சாதுரியமா நகர்த்தணும் காய்களை. அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்று வந்தவர் திடுமென அந்த கட்சி பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அவருடைய உடல்நலக்குறைவு ஒரு காரணம். ஆமா, அவர் வயது காரணம், உடல்நலக்குறைவு காரணம். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பினார் தமிழ்நாட்டு அரசியல்ல. திமுக அதிமுக மாற்றா ஒரு அரசியலை முன்னெடுத்தார். அந்த அரசியல் அவருக்கு 10% 12% வாக்கு வங்கியை கொடுத்தது. அதை மறுக்க முடியாது யாரும். வாக்கு வங்கியை கொடுத்தது. அவரை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள். அதுவும் உண்மை. கிராமப்புறத்துல விஜயகாந்த் என்று ரசிகர் மன்றமா இருந்து கட்சியா மாறியது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு கேப்டனுக்கு தான் மாறினாங்க. ரசிகர் மன்றமா இருந்து கட்சியா, அதை ஆணித்தரமா சொல்லலாம். ஆனால் அவரு நீண்ட நாட்கள் இருந்திருக்கணும். அவருடைய உடல்நல குறைவால் அவருடைய அரசியல் பயணம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அது ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா ஒரு மனிதனுடைய இறப்புக்கு பிறகுதான் அவர் யார் என்ன என்று இந்த சமூகம் திரும்பி பார்க்கும். அப்படி விஜயகாந்த் அவர்களை, அவருடைய அலை ஓசைகளை இந்த சமூகம் கண்டிப்பா நினைவில் கொள்ளும். சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது ரொம்ப நன்றி. நன்றி.